கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காலையிலே இந்த மாதிரி ஒரு வசனத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு சொல்லப்படுகிற எல்லா காரியமும் உனக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரியு அரசாண்ட காலகட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் என்னன்னா, சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் தராரு. அப்போ அவங்க தரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பகுதி வந்து என்ன செஞ்சுன்னா, பாபிலோன்ல என்ன செஞ்சாங்க, அவங்கள அடிமைகளாக அல்லது அவங்க இருந்த இடத்த தீயினால சுட்டெரித்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன கொண்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே கொண்டு போகப்பட்டு இப்போ தானே அவங்களாம் வயதாகி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் வாக்கு மாறாதவர் இல்லை. அதனால அவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன், பாதுகாப்பேன். எப்படி அவர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிற, என் கண்மணியை தொடுகிற. நினைச்சு பாருங்களேன், நம்ம கண்மணியை நம்மளே நம்ம கண்ணில் இருக்கிற அந்த கண்மணியை தொட மாட்டோம். ஏன்னு சொன்னா அது அவ்வளவு சீக்கிரமா தொடங்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாரும் கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்கள வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பாபிலோனியர்கள் அவர்களை அழைத்து சென்று என்ன செஞ்சிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க. எல்லா காரியத்துல என்ன செய்யுங்க, அவங்க நாட்டையை விட்டு என்ன செய்ய ரொம்ப நாட்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஊர்ல அவங்கள வாழ வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு. சகரியா 2:8 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. பெரிய ஆபத்தான காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம யாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மை தொடுகிறவள் யாரும் வானுடைய கண்மணியை தொட்டா எப்படி இருக்கும், எப்படி நீங்க உங்க கண்ணில் ஏதாவது ஒரு சின்ன தூசி பட்டா எவ்வளோ சீக்கிரமா நம்ம அதுக்கு என்ன செய்யறோம், ரியாக்ஷன் பண்றோம்ல. உடனே கையை எடுத்துட்டு போவோம், அதை கிளீன் பண்ண பார்ப்போம், தண்ணி எடுத்து சுத்தம் பண்ண பார்ப்போம். அப்போனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுடைய பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை, அவர் தெரிந்து கொண்டு எடுத்த பிள்ளைகளை யாராவது கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாராம், அவருடைய கண்மணியை தொடர மாதிரின்னு சொன்னா அப்போ அவர் எவ்வளோ சீக்கிரமா நம்மை அந்த பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை என்ன அப்படி நேசிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறார், அவருடைய கண்மணியை போல நம்ம நேசிக்கிறாங்க. அதுக்கு எந்த வித ஆபத்தும் வரவிடாம பார்த்துக்குவாங்க. அதை தொடுகிறவர் யார் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்ன தொடுகிறவர் யாரா, தொடுகிறவங்க அவருடைய கண்மணியை தொடுறாங்க. ஆண்டோடைய கண்மணியை தொட்டுட்டு யாரும் சும்மா இருக்க முடியுமா, இல்லை தப்பிக்க முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரு. சில நேரம் இது பெரிய நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் ஆண்டோடைய கண்மணியை போல நீங்களும் நானும் இருக்கிறது வந்து என்னது, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னா அதுக்கு ஆண்டு ஒரு நிபந்தனை தான் நம்ம வந்து செஞ்சேன். இந்த வசனமாக நான் உங்களோட வாசித்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 மடங்கா உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சகரியா பார்த்தீங்கன்னா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கு என்ன செய்வேன், அதை தருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பல தேசங்களில் வந்த சேனைகளையும் குதிரை வீரர்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, வைத்து அவங்களை என்ன செஞ்சுறாங்க, கொண்டு போறாங்க. இதெல்லாம் நடந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அகதிகளாக அல்லது கைதிகளாக உங்களை சிறை பிடித்து போனாலும் கூட நான் என்ன செய்வேன், திருப்பி உங்கள் இடத்துக்கு கொண்டு வருவேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சகரியாவை கொண்டு சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஆஸ்தி, பணம், சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பாக தருவார். நம்ம எவ்வளவு இழந்திருக்கிறோம் அதை அவர் இரட்டிப்பாக தர காத்திருக்கிறார். இப்ப ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கு, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்கு, அதோடு கூட மகிழ்ச்சி என்ன செய்யுமா வரும் அப்படின்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு. நீங்க சகரியா 10:7 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள் அதை கண்டு மகிழ்வார்கள், அவள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும் என்று சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, இத்தனை காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தர காத்திருக்கிறாரு. இத்தனை காரியங்கள் என்ன, பாதுகாப்பு தர காத்திருக்கிறாரு.
அதோட நம்மளை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க காத்திருக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி தர காத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தர காத்திருக்கிற தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு காரியம் தான். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சகரியா 1:3 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு என்ன செய்யுங்க, திரும்புங்க. அப்படி நீங்க திரும்புவீங்கன்னு சொல்ல, திரும்புவதற்கு ஆயத்தமா இருந்துச்சுன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். அதனாலதான் இந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, கண்டிஷன் என்ன நமக்கு நிபந்தனை தரார் அப்படின்னு சொன்னா, என்ன நிபந்தனை? உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கு. என்ன ஆசீர்வாதம்? பாதுகாவல் நிச்சயம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிச்சயம், மகிழ்ச்சி நிச்சயம். எப்ப அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள்னு சொன்னா மனம் திரும்புங்க. ஒருவேளை தூரமா போயிருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு அந்த நாள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்புவோம். அப்படி நம்ம திரும்புவோம்னு சொன்னா எதை வச்சு திரும்ப? நம்ம பொல்லாத வழிகளை விட்டு, நம்ம பொல்லாத கிரியைகளை விட்டு நம்ம திரும்புவோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆசீர்வாதம் பெற நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீர் கற்றுக் கொடுத்தபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துவோம்னு சொன்னா நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே சுவாமி. நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கான ஞானத்தை தாங்க சுவாமி, தைரியத்தை தாங்க தகப்பனே. இடத்தில் வந்து சேருவதற்கான இடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் திரும்பி வர நீங்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க, அவளை ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவள் ஆயத்தமாக உடைய பாதத்தில் வரும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ரெட்டிப்பாக தருவேன் என்று சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சாமி. ஒன்றுக்கு உதவாதவர்கள் கர்த்தாவே, ஆனாலும் கூட நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருவதற்காக உங்களிடத்தில் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இடத்தில் திரும்பி வரும் பொழுது எங்களுடைய பொல்லாத வழிகளை நாங்கள் விட்டு இடத்தில் வரும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், இரட்டிப்பான நன்மையினால் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. தீர்க்கதரிசி கொண்டு நீர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் அன்று எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு கர்த்தாவே, நீ அன்பிலும் உடைய கிருபையினாலும் நாங்கள் அதிகமாய் விருத்தியடைய நீர் கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா, குற்றமுறையை மன்னித்தரலுங்க. இந்த ராஜ்யத்துல நாங்களும் மோடு கூட சேர்ந்து அந்த நித்தியமான அந்த ராஜ்யத்துல நாங்களும் மோடு கூட வாழ நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.